7:30 Night News Headline. பொலன்னறுவை பக்கமோன பகுதியில் பேருந்தும் உந்துருளியும் மோதி விபத்து, 2 உயிரிழப்பு. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ரத்மலானே சைமா பேராதனை போலீசாரிடம் ஒப்படைப்பு. புத்தள மொனராகலை பிரதான வீதியில் பேருந்து விபத்து, சாரதி காயம். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வர ஆலய தேருற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. மேற்கு கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், உயிரிழப்பு 132 உயர்வு. யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிவனருள் வறுத்த சிவப்பு அரிசிமா. சிவனருள் விற்பனை நிலையம் கபலமுள்ள எட்டியந்தோட்டை. தொடர்புகளுக்கு 0704-123455. ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையில் சமூக வலைதளங்களில் அவதானத்துடன் செய்திகளை வழங்கும் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளோடு. பொலன்னறுவை பக்கமூன தம்புள்ள வீதியின் தமனையாய பகுதியில் பேருந்தொன்றும் உந்துருளியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவரும் அவரது மகனும் உயிரிழந்துள்ளதுடன் 1.5 வயதுடைய குழந்தையொன்று காயமடைந்துள்ளது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக பக்கமுன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பக்கமுன தமனையாய பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண் ஒருவரும் அவரது 43 வயதுடைய மகனுமே உயிரிழந்துள்ளனர். அவர்களுடன் பயணித்த 1.5 வயதுடைய குழந்தையை காயமடைந்துள்ளது. காயமடைந்த குழந்தை பொலன்னறுவை போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்த பேருந்து பக்கமுன தம்புள்ளை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது முன்னால் சென்ற உந்துருளி தமனையாய பகுதிக்கு திரும்ப முற்பட்டுள்ளது. இதன்போது உந்துருளி பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி பக்கமுன காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ரத்மலானே சைமா என அழைக்கப்படும் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேராதனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய சகா என கூறப்படும் குறித்த நபர் நேற்று இரவு பேராதனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த குறித்த நபரை வெளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர், மலேசிய போலீசார் மற்றும் இன்டர்போல் அமைப்பின் உதவியுடன் அண்மையில் கைது செய்துள்ளனர். அவருடன் ரத்மலானி பகுதியை சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் 3 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். 41 வயதான பிரதான சந்தேக நபர் மீது 2014 ஆண்டு பேராதனை போலீஸ் பிரிவில் துப்பாக்கிகளை காட்டி நபர் ஒருவரை கடத்தி சென்று காயப்படுத்தியமை மற்றும் 2016 ஆண்டு நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தமை தொடர்பில் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதனிடையே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஏனைய 2 சந்தேக நபர்களும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். புத்தள மொனராகலை பிரதான வீதியின் மககொடையாய பகுதியில் மொனராகலையிலிருந்து தழுமல்வில நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் வேறு எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட சுமார் 10 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வர ஆலயத்தின் திராவிட முகப்புத்தர சிற்பந்தேர் உற்சவம் இன்று காலை பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட கிரியை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாமாங்கேஸ்வரர் அருள் பாலித்தார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய முப்பெருமைகளையும் ஒருங்கே கொண்ட இவ்வாலயத்தின் மகோற்சவம் கடந்த 3ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை விநாயகர் மற்றும் கொடிக்கம்பத்திற்கு விசேட பூஜைகள் நடாத்தப்பட்டன. தொடர்ந்து பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதை அடுத்து சுவாமி வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது. மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளதாகவும் 570க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்நாட்டை தாக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அங்கு அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 அலகுகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் சொகோ மாகாணத்தில் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பெரைரா, மினிசாலேஸ், குவைப்டோ, ஆர்மோனியா, கார்டாகோ மற்றும் புவனபென்சுரா ஆகிய விமான நிலையங்களின் வான்வழி போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகாமை தெரிவித்துள்ளது. மேலும் அண்டை நாடான வெனிசுலா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆயுள் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஆயுள் மீடியா சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வீட்டு சமையல் அறையில் ஆரோக்கியமான சுவை நிறைந்த மளிகை பொருட்கள், தமிழ் மனம் வீசும் யாழ் மண்ணிலிருந்து இயற்கை எழில் கொஞ்சம் மலையகத்திற்கு சிவனருள் தயாரிப்புகள், யாழ்ப்பாணத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இன்னும் நவபோஷா மற்றும் வரது சிவப்பு அரிசிமா, தரமான பொருட்கள், குறைந்த விலை, நிறைந்த சேவை. உங்கள் வீட்டில் இடியப்பம் அல்லது பிட்டுக்கு யாழ்ப்பாணத்து சுவை கொண்ட ஆரோக்கியமான மா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து சுவைத்திட ஆரோக்கியம் நிறைந்த சிவனருள் தயாரிப்புகள் இப்போது எட்டியாந்தோட்டை சிவனருள் விற்பனை நிலையத்தில். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா சிவனருள் தயாரிப்புகள்.